மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியும் அதிமுகவின் முன்னாள் முதல்வரும் பொருளாளராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் பதவி வைத்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1973ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்த ஓபிஎஸ் அவர்கள் 1996 முதல் 2001 வரை பெரியகுளம் நகராட்சியில் தலைவராக பொறுப்பு வைத்திருக்கிறார். பின் 2001ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். செப்டம்பர் 2001ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா சிறைக்கு சென்ற போது தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அதன் பின் தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் நிதி அமைச்சராகவும் வருவாய்த்துறை அமைச்சராகவும் பல்வேறு பொறுப்புகளை அதிமுக கட்சியில் பதவி வைத்து வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திடீரென திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டது அவரது தொண்டர்கள் மற்றும் மக்களிடையே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அம்மாவின் மறைவிற்கு பிறகு தர்ம யுத்தத்தை தொடங்கிய ஓபிஎஸ் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது.